ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு பேனல் கட் டாப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 4.5 மீட்டர் மெயின் ஃபேப்ரிக் அப்புறம் 3.5 மீட்டர் லைனிங் யூஸ் பண்ணியிருக்கேன். டாப் பார்ட்க்கு லைனிங்கை 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணி ஆன் ஃபோல்ட் நம்மளை ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. மேலே ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு டாப்போட லென்த் கூட 1 இன்ச் ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் வேல்யூ மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்கள் ஷோல்டர் வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அது கூட 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதே வேல்யூவை ஆர்ம் ஹோலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைனில் நீங்கள் ஷோல்டருக்கு என்ன வேல்யூ மார்க் பண்ணிங்களோ அதே வேல்யூ மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் தான் ஆர்ம் ஹோல் கர்வ்லாம் ட்ரா பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்கள் பஸ்ட் வேல்யூவை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அது கூட 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேஸ்ட்டோட வேல்யூ 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீம் அலவன்ஸ் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் கர்வுக்கு நீங்கள் மார்க் பண்ண அந்த லைனில் 1/2 மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுதான் உங்கள் பேக் ஆர்ம் ஹோல் கர்வ். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு 1 இன்ச் இன்சைட் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக் ஆர்ம் ஹோல் கர்வ் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதை செப்பரேட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ் கட் பண்ணிக்கலாம். நான் நெக்லைன் கேன்வாஸில் கட் பண்ணுறனால லைனிங்கில் நான் நெக்லைன் மார்க் பண்ணல. நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணலன்னா நெக்லைன் வந்து லைனிங்லேயே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கையும் 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணி ஆன் ஃபோல்ட் நம்மளா ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. பேக் பார்ட்டோட லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கில் ப்ளேஸ் பண்ணி ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லைனிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. லைனிங் மேலே மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைட் ப்ளேஸ் ஆகிற மாதிரி வச்சு ஓவரால் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 பார்ட்க்கும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெக்லைன் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு கேன்வாஸ் எடுத்து 1 டைம் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேன்வாஸில் மார்க் பண்ணுறப்ப ரெடி நெக் வித்தே மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 3.15 இன்ச் மார்க் பண்ணுறேன். லென்த் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி பேக் நெக்லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணதுக்கப்புறம் 1 இன்ச் அதுலேருந்து அவே மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் லைனுக்கும் கேன்வாஸ் 1 டைம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக் லென்த் அண்ட் வித் மார்க் பண்ணிக்கோங்க. நெக் வித் வந்து பேக் பார்ட்க்கும் ஃப்ரண்ட் பார்ட்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதனால் நான் வந்து 3.15 இன்ச்சே மார்க் பண்ணிக்கிறேன்.
இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்லைன் கட் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு லைனிங்கில் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அயன் பண்ணுறப்ப கேன்வாஸோட ஷைனிங் சைட் வந்து ஃபேப்ரிக்கை ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சு அயன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரா எட்ஜஸை ஃபோல்ட் பண்ணி அந்த கேன்வாஸோட ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ டாப் பார்ட் எடுத்துக்கோங்க. டாப் பார்ட்டோட சென்டரில் அந்த கேன்வாஸோட சென்டர் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிற மாதிரி வச்சு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் நாச்சஸ் கொடுத்துட்டு கேன்வாஸை ராங் சைட் டேர்ன் பண்ணி நெக்லைனில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்க்கு ரிப்பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணிடலாம். இதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டோட ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஷோல்டர் லைனில் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்ட் எடுத்துக்கலாம். இதுக்கும் ஃபேப்ரிக்கை 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணி ஆன் ஃபுல் நம்மளை ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கலாம். மேலே ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் லென்த் கூட 1 inch ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப் ஹைட் 3.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டாப் பார்ட்டோட பேக் ஆர்ம் ஹோல் வேல்யூ மெஷர் பண்ணிக்கோங்க. கிடைச்ச வேல்யூலேருந்து 1.5 inches ரெடியூஸ் பண்ணி அந்த லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. சீம் அலவன்ஸ் 1 inch வந்து இன்சைட் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண லைன்லேருந்து 1 inch அவே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லைனை கனெக்ட் பண்ணி அதோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இது பேக் ஆர்ம் ஹோல் கர்வ். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணுறதுக்கு அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 inch கீழே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹேண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஹேண்ட் சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. சீம் அலவன்ஸ் 1 inch வந்து அவுட் சைட் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக் ஆர்ம் ஹோல் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் இதுன்னு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இப்போ டாப் பார்ட்டையும் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிடலாம். டாப் பார்ட்டோட ரைட் சைடும் ஸ்லீவோட ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லீவோட ஃப்ரண்ட் பார்ட்டும் டாப் பார்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேனல் பார்ட் கட் பண்ணுறதுக்கு நான் 2 நியூஸ் பேப்பரை ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். நியூஸ் பேப்பர் வந்து ஆன் ஃபோல்டில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ பேனல் கட் பண்ண போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வேஸ்ட் வேல்யூ இன்க்ளூடிங் சீம் அலவன்ஸ் எவ்வளோ வருதோ அந்த வேல்யூ கூட இந்த நம்பர் ஆஃப் பேனல்ஸை டிவைட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து வேஸ்ட் வேல்யூ இன்க்ளூடிங் சீம் அலவன்ஸ் வந்து 33 inches வருது. பேனல்ஸ் வந்து நான் 8 பேனல்ஸ் எடுக்கிறேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் சேர்த்து. ஸோ நான் 33-ஐ 8ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 4.1 inches கிடைக்குது. இப்போ நான் மார்க் பண்ணுறப்ப ஆன் ஃபோலில் மார்க் பண்ணுறனால 4.1ஓட ஹாஃப் வேல்யூவை மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லென்த்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாட்டம் வித் மார்க் பண்ணுறப்ப ஒரு பேனல் வந்து இப்போ உங்களுக்கு 4.1னா அதை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற அந்த வேல்யூவை ஹாஃபாக டிவைட் பண்ணி ஆன் ஃபோல்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டம் வித் வந்து உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு சின்னதாக வேணும்னா நீங்கள் சின்னதாக பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேர் வேணுங்கிறதுனால நான் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த வித்தை கனெக்ட் பண்ணுறப்ப அந்த ஸ்லாண்டிங் லைன்லையும் கரெக்டாக 35 inches உங்கள் லென்த் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்லாண்டிங் லைனில் வரப்போ கொஞ்சம் இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ நீங்கள் 35 inches மார்க் பண்ணி லைட்டாக கர்வில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங்க்கு சீம் அலவன்ஸ் 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் ஆன் ஃபோல்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃபேப்ரிக்கை உங்களுக்கு எவ்வளோ லேயர்ஸ் வேணுமோ அந்த லேயர்ஸ் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 8 லேயர்ஸ் வேணும்.
ஸோ அதனால் நான் 8 லேயர்ஸ் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க பேட்டர்னை அந்த ஃபேப்ரிக் மேலே லே பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேனல்ஸ் ஜாயின் பண்ணிடலாம். இதுக்கு 2 பேனல் எடுத்து அதோட ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு 4 பேனல்ஸ், பேக்குக்கு 4 பேனல்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைனிங் பார்ட் கட் பண்ணிடலாம். நான் சாம்பிள் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் உங்கள் லைனிங்கில் கட் பண்ணிக்கோங்க. லைனிங்கை 1 டைம் ஃபோல்ட் பண்ணி ஆன் ஃபோல் நம்மள ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட வேஸ்ட் வித் இன்க்ளூடிங் சீம் அலவன்ஸ் எவ்வளோ கிடைச்சதோ அந்த வேல்யூவை 3.14 டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லென்த் மார்க் பண்ணுறப்ப உங்களோட டிசையர்ட் லென்த் ப்ளஸ் அந்த வேஸ்ட் ரேடியஸ் எவ்வளோ வந்துச்சோ அது கூட ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் லைனில் கட் பண்ணுறப்ப ஒரு 1/2 inch எபோ கட் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் சீம் அலவன்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு லென்த்தை கட் பண்ணிக்கோங்க. லென்த்தை கட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் செப்பரேட் பண்ணுறதுக்காக சென்டரில் கட் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி உங்கள் லைனிங்கை கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ணி வேஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டாப் அண்ட் பாட்டம் பார்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு டாப் அண்ட் பாட்டமோட ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி அனதர் சைடும் ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்போ ராங் சைட் டேர்ன் பண்ணிவிட்டு வேஸ்ட் லைன்லேருந்து 5 inches கீழே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் செப்பரேட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. Thank you for watching.